என்னுயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி, அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரு. டே உலக வரலாற்றுலடா 1.1 விழுக்காடுறா 4.5 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சியை உயிரோடவே இருந்ததில்லை. ஒன்று அழிஞ்சிருக்கும், எல்லாம் 1-2 சீட்டை வாங்கிட்டு யார் வீட்டிலையாவது போய் எச்சி தட்டை வச்சுக்கிட்டு நின்று இருந்தது. 2 சீட்டு கொடுப்பான், எஜம்மா கோவிச்சு பாரோ. இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவர், ஆமா இப்படி பார்த்துருப்ப. நீ என்ன பாரு பாரு, பின்னாடி இருந்து இப்படி இது பண்ணுவாங்க. எங்க அண்ணன் சத்யராஜ் மட்டும், தலைவர் எனக்கு வசனம் இல்லை, என்னை தவிர்த்துருங்க. ஏன்னா அவர் நடிக்கும் போது நான் மண்டை மண்டி ஆட்டிட்டு இருக்க முடியாது பாப்ல. ஆனா இப்ப நிறைய பேர் அவரும் சேர்த்தா மண்டை மண்டி ஆட்டிட்டு இருக்காப்ல. ஐயோ ஐயோ ஐயோ. அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிருது, அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அங்க போய் நின்றுகிட்டு இருப்பான், நம்ம அப்படி போய் ஐயோ அப்படியா பேசமா கோச்சு பாரு, சீட்டு கொடுப்பாரோ இல்லை ரோட்ல விட்டு போயிடுவாரோ. ஒத்த சீட்டுக்கு அவன் என்ன கத்துறான் நான் பாக்குறேன். அப்ப மொத்த சீட்லையும் போட்டிடுற நாங்க என்ன கத்துக்கத்தனும், என்ன கத்துக்கத்தனும்? டேய், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒண்ணு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. இந்த திமுகவின் உதயசூரியன் எல்லா பேட்டிலையும் இருக்காது, அதிமுகவின் ரெட்டலை எல்லா பேட்டிலையும் இருக்காது, பிஜேபியின் தாமரை எல்லா பேட்டிலையும் இருக்காது, காங்கிரசின் கை எல்லா பெட்டியிலும் இருக்காது. ஆனா நாம் தமிழரின் விவசாயி எல்லா பெட்டியிலும் இருக்கான். ஏன்? அவன் தான் இங்க இருக்கிறதுலே பெரிய கட்சி, பெரிய கட்சி, பெரிய கட்சி. அவன் ரொம்ப பெரிய கட்சி. நீ பார்த்துக்கிட்டே இருக்கு. முன்னாடி நம்ம சின்ன எங்க இருக்குன்னு தேடணும். 7வது பெட்டியா, 4வது பெட்டியா, 8வது பெட்டியா, செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும். அவன் சின்னம்லாம் தேட வேண்டியதில்லை, இந்த இருக்கு சீமா முஞ்சின்னு குத்திடுவான், அவ்வளவுதான் குத்திடுவான். அவனுக்கு அவன் இந்த வரு என்ன சட்டை இல்லாம இருப்பான், ஆனா நான் தான் இந்த கலப்பைய வச்சு நிக்கிறாப்புல போட்டுருவான். அதுல என் பிள்ளைகளாம் சின்ன சின்ன பிள்ளைகளாம் கிளம்பிட்டுது. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. ஆனா இங்கதான் வரலாற்றில் விதைத்தவனும் உறங்கவில்லை, அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை. அதுல என்னன்னு விதைச்சவன் இன்னும் விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான். அது முளைச்சுக்கிட்டே இருக்கு, அது முளைச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி, அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டிவிக்க. டேய், டிவிக்க வாடா, விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடிப்பா, அணில் குஞ்சு. அது
புலி வெறி கொண்டு வேட்டையாடிட்டு போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே ஓரமா போய் விளையாடு, அணிலே குறுக்க வராத அணிலே. ஒரு மானை, ஒரு காட்டு அருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? அதனால சரி என்ன பண்றது, என்னப்பா சரி போப்பா அந்த மாதிரி அது என்ன பண்றது. யானை படுத்துட்டா எலி ஏறி விளையாடுமா, அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது. நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரு. நீ இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகன். நான் எனக்கு தூக்கம் வரல. அப்ப ஒரு முடிவெடுத்தேன், நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது. என்ன கேட்கிறான், என்னென்ன 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்துல வச்சுக்கிட்டே இருக்கீங்க, தூக்கம் வரமாட்டேங்குது. அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது, போட்டு அவனை என்னைய அங்கு போய் நின்றுக்கவல, இங்கே போய் பண்ணிருக்கவல. இப்ப பாரு என்னென்ன சேட்டை பண்றேன்னு பாரு. அவன் தப்பிக்க முடியாது தம்பி. இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில, இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. நான் எப்படி வேலை கொடுப்பேன், போட்டு காட்டு இந்த வேலை கொடுப்பேன் பாரா. டேய் பள்ளிக்கூடம் எப்படி நடத்த பாரா, எப்படி நடத்தேன் பாரா, எப்படி இருக்கும். ஆமாடா டே அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா. நீ என்கிட்ட நகர முடியாது ராஜா. தம்பி நான் இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது. ஏய் அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்டு வலியுது, இதுக்கே கை துண்டை வச்சு இங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி ஒரு படையை தலைவன் வழி நடத்தினால் அந்த படை சரியா இருக்கும். தலைவனையே ஒரு படை வழி நடத்தின்னு வச்சுக்க விளங்காது. புரியுதா? ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படை நடத்தினான். அவன் மகன் ஒன்னும் கிடையாது. எனக்கு பணம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஆலோசகர், அட்வைசருக்கு ஒன்னும் கிடையாது. ஒரே ஆள் தான். இந்த சூரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது, இந்த கோனேரி கோனு நான் தான், எல்லாம் நான் தான். அதனால நீ தப்பிக்க முடியாது. இங்க பாரு, இது பிரபாகரன் துவக்கிலிருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் கவனிச்சுக்க. எப்படி வெடிக்கும், எங்க வெடிக்கும், எந்த இடத்துல வெடிக்கும், எதுக்காக வெடிக்கும் எவனுக்கும் தெரியும், எனக்கே தெரியாது. அரிக்கும்டா போயிட்டே வேலை எடுறா தூக்குடாங்க. இந்த பெரியார்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அட்ரா போட எப்படி அடிக்கிறது. உனக்கு உன் பாட்டை ஒருத்தருக்கு பாரதின்னு அவனை வச்சு அட்ரா. டேய் இந்த மாடை தொடுறா, ஆடு மாட்டை தொடுறேன் பாடுறா. இப்ப பாடுறா, சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறேன் பாரா, 23 கூட்டம் போடுறேன் பாரா. செத்தானி உனக்கே பயம் வந்துடும், ஆஹா நம்மளை முடிச்சுட்டாங்க பொருக்கு. அவ என்ன பண்ணுவா, வருவா நேரம் எங்க வருவா, விளக்கு எங்கிருக்கோ அங்க விட்டில் பூச்சி வர்ற மாதிரியே. சீமா எங்கடா இருக்கான், அடி பீகாரியம் அடிச்சவன, ஐயோ சீமான கூப்பிடு, வீடு ஐயோ சீமான கூப்பிடு, நிலத்தை ஐயோ சீமான கூப்பிடு. ஓட்ட அவனுக்கு போட்டுறது, என்னைய ரோட்ல போட்டுறது. மனு கொடுக்க நானு, கண்ணீர் துடைக்க நானு, தோல்ல சாஞ்சு அழுகிறதுக்கு நானு, ஓட்டு மட்டும் அவனுக்கு. இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான். அதனால விடுறதா இல்ல. நீ பாரு, நீயே பாரு, என்னடா அந்த ஆள் செய்யறாப்ல, எதோ செய்யறாப்ல. அவன் மாடோட பேசிட்டு இருக்கான், அமெரிக்க பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் பேசுறான், யாரா இந்த ஆளு அப்படின்னு. தம்பி நான் ஒரு ஓரத்துல மதுரையில பேசுறேன்னு நினைக்காத தம்பி. நேத்து சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசினதை பாரு தம்பி. தற்சார்பு பொருளாதாரம், கால்நடை விவசாயியை கைவிடப்படாது. இதெல்லாம் யாரு, நம்ம ஸ்கிரிப்ட் தான் தம்பி, நம்ம ஸ்கிரிப்ட் தான். அங்க போகுது தம்பி. எப்படி அங்க வெடிக்குது,
பாத்தியா, அடுத்து மனு கொடுக்குறான். ஒன்னா வாரேன். என்னடா டே, ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா பிரபாகரன் மகன். திரும்ப திரும்ப சொல்றேன், அண்ணாமலையார் மேல நீ ஆணையிட்டு நான் சொல்றேன், ஒரு ஓட்ட போடு, நாட்டை என்கிட்ட கொடு. அங்க எவனால் வந்தான்னா சொல்லு. டேய், இந்திய கடலுக்குள்ள இதுவரை 840 மீனவனை சுட்டுருக்காண்டா. ஒவ்வொரு வாரத்துக்கும் 10 பேர் 5 பேர் 20 பேர் இந்த கைது பண்ணி கனியூர்ல விடுறான்டா. ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழீழ மண்ணில் நின்னான்டா. ஒரு மீனவனையாவது சிங்களம் தொட்டானாடா? தொட்டானா? இந்த இனத்தின் குலதெய்வம்டா, காவல் தெய்வம்டா பிரபாகரன். அவன் பிள்ளைகளடா நம்ம. ஓடுறா, நீ ஓடுறானா இல்லையா பாடுறா, ஓடுறானா இல்லையா பாரு. இல்லைன்னா இந்த செஞ்சி கோட்டை, நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி, அது அண்ணாமலைஸ்வரர், அண்ணாமலை அருணாச்சலம், அண்ணாமலை கிடையாது இப்ப அருணாச்சலம், அப்புறம் சலம், அப்படி மாத்திருவான்டா, மாத்திருவான். கடைசியா எங்களுக்கு ஏமிச்சதா அங்க. நீ இப்பவே உங்க கோயிலுக்குள்ள தேவாரம் திருவாசம் எல்லாம் பாட முடியல, இப்பவே முடியல. அங்க என்ன பண்ணுவ, அப்புறம் என்ன பண்ணுவ நீ? அப்புறம் ఏమి చెప్తున్నారు, ఎక్కడ ఉన్నారు, ఇంట్లో ఉన్నారో లోపల ఉన్నారా, మీరు ఫోన్ చేస్తారా మీరుன்னு கேட்டா. அங்க போனோன்னா இது யாரு, சிவன், இவர் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா, அவர் கன்வெர்ட் ஆயிட்டாருங்க. அவனை நம்ம தமிழனா ஏற்கல, இல்ல நம்மால தெலுங்குனா மாதிரி போயிடுவான். அதுக்குள்ள தப்பிச்சுக்க. இந்த பாரு, பீகார் அடி வாங்க சாகிறதுக்கு முன்னாடி அண்ணனை முதலமைச்சர் ஆக்கிரு. இல்லைன்னு வச்சுக்க, ஈழத்துல நடந்தது இங்க நடந்துரும். டே, அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிற துணி விரிஞ்ச, இங்க அண்ணன் துப்பாக்கின்னா உள்ளதுக்கு வச்சு போடுவான். அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு